வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவில் ஒரு நகர நாகரிகமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய அந்த பகுதிகள் இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்றைய பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இந்த பகுதியில் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள், அது அமைந்துள்ள நதிக்கரை, அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. நகரம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லலாம். மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த நகரம் அப்படின்னு பார்க்கும்போது மொகஞ்சதாரோ எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி ஹரப்பா நகரம் ராவி நதிக்கரையிலும், ரோபார் நகரம் சட்லஜ் நதிக்கரையிலும், மண்டா நகரம் செனாய் நதிக்கரையிலும் அமைந்துள்ளது. காளிபங்கன் அப்படின்ற நகரம் காகர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி லோத்தல் என்ற நகரம் போகவா நதி அந்த கரையில் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து சுத்காஞ்செண்டர் அப்படின்ற நகரம் தாஸ்ட் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து பாலக்கோட் அப்படின்றது விந்தார் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து சோட்காகோ அப்படின்ற நகரம் சாடிகௌர் நதி அந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து ஆலம்கீர்பூர் அப்படின்றது ஹிண்டன் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது. ரங்பூர் அப்படின்றது மதார் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து கோட்டிஜி அப்படின்றது சிந்து நதிக்கரையிலையும், பனவாலி அப்படின்ற நகரம் சரஸ்வதி நதிக்கரை. அந்த சரஸ்வதி நதி அப்படின்றது இப்பொழுது இல்லைங்க. அந்த சரஸ்வதி நதி அப்படின்ற பெயர் மட்டும் இருக்குது. அந்த நதி அழிந்து விட்டதாக, மறைந்து விட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி அதுக்கடுத்து சான்குதாரோ அப்படின்ற நகரம் சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. இது மிக முக்கியமான ஒரு கண்டென்ட்டுங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரங்கள், அது அமைந்துள்ள நதி, இது மிக முக்கியமானது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.